மீன ராசிக்கு இந்த மாசி மாதம் என்னென்ன கொடுக்க போகுது? செல்வத்தை கொடுக்குமா? என்னென்ன கொடுக்க போதியா? பொறுமை, நிதானம், பிரதானம், இந்த காதல் உறவுகளில் சற்று கவனத்தை எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் காதல் உடிப்பெலாம் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய காலமாக வந்துட்டுருக்கீங்க. காதல் விவகாரமோ காதல் சார்ந்த விஷயங்களோ முன்னெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது. பொறுமைத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய காலம். இந்த நேரத்தில் பொறுமையை நாம் கடைபிடிச்சிடணும். பொறுமை சார்ந்த விஷயங்களையும் கணக்கெடுக்க வேண்டிய ஆட்கள். இது வரைக்கும் சாதாரண விஷயத்தில் நாம் கணக்கெடுக்காமல் விட்டுட்டு இருந்தால் இனிமேல் நம்மளை கணக்கு பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியம் வந்துடும். ஏன்னா புத்தி சார்ந்த விஷயம் 4ஆம் அதிபதி அல்லவா, அவரே 7ஆம் அதிபதி. அவருக்கு மனைவியே நம்மளுக்கு கல்வி அமைப்பாளராகவும் சுகம் சார்ந்த விஷயத்துக்கு அமைப்பாளராகவும் எல்லாத்துக்கும் அமைப்பே அதான். இந்த 4 சுகம் ஒரு மனிதனுக்கு கட்டுட்டா அதோட வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கை தரத்தை எவ்வளோ உழைச்சாலும் முன்னுக்கு வர முடியாது. அந்த பொறுமை, நிதானம், பிரதானம் என்று சொல்கிற மாதிரி சுக்கிரன் இந்த நேரத்தில் வருவதால், உச்சம் பெற்று காணப்படுவதால் இந்த நேரத்தில் அந்த காதல் சமன்பாடில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. மனசு அலைபாயாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் சாலச் சிறந்ததாக அந்த மாதத்தும். வேறு எந்த விஷயத்திலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சுவாமி. இந்த காதல் சமாச்சாரத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.